முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று நாம் புதிய ஒரு துறையில் புகழ்பெற்ற ஒரு நிபுணத்துவம் பெற்ற அறிஞர் செந்தில்ராஜன் அவர்களை நேர்காண்கிறோம். அவரோடு நாம் பேசுவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். மக்கள் கண்காணிப்பு திட்டம், அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க. இது எதற்காக உருவாக்கினீர்கள்? ஏதாவது ஒரு நிறுவனத்தின் மூலமாக இதை உருவாக்கியிருக்கீங்களா? அதை பற்றி கருத்தை சொல்லுங்கள் சார். இந்த திட்டம் வந்துட்டு ஒரு 12 இயர்ஸாக நாங்கள் வந்துட்டு அதை எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக ஒரு ஐடியாலஜியாக ஃப்ரேம் பண்ணோம். லேட்டர் அந்த ஐடியாலஜியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தோம். மக்கள்கிட்ட வந்துட்டு கருத்து கணிப்பு வாங்கினோம். ஸோ வி ட்ரை டு கிவன் தட் ஐடியாலஜி டு சம் பீப்புள். யாராவது எடுத்துகிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி பிளான் பண்ணோம். தென் லேட்டர் இந்த ஐடியாலஜியை வந்துட்டு ஒய் கான்ட் பி டெவலப் இன் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். அதை கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணி, நான் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ஒரு ஐடி மென்பொருள் நிறுவனத்தை வந்துட்டு உருவாக்கி கம்ப்ளீட் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே இம்மிடியட்டாக எடுத்து டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த நிறுவனத்தின் பெயர் வந்துட்டு மகதி பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். மகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் கண்காணிப்பு திட்டமோட ஷார்ட் ஃபார்ம் தான் மகதி பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இப்போ நார்மலாக வந்துட்டு பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னால் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் கூகுளில் பண்ணிங்கன்னா வரும். மோஸ்ட்லி அவங்களோட எக்ஸிஸ்டிங்கில் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா ஓரியன்டாக இருப்பாங்க. லைக் எந்த தெருவில் எவ்வளோ வாக்குகள் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்காங்க, கேன்வாஷிங் எத்தனை பேர் கவர் பண்ணீங்க அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கும். அந்த மாதிரி நிறுவனங்கள் மூலம் லாபத்தை பெறுவார்கள் அவர்களே. ஆமாம். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் லாபம் இருக்கா இல்லையா? உங்களோட உழைப்புக்கு ஏதாவது ஊதியம் வருதா? நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய நிறுவனம் சார்பாக வந்துட்டு ஒரு வலைவழித்தளம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வலைவழித்தளத்தை கூட நாங்கள் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணலை. காரணம் என்னென்னா, இந்த திட்டம் உருவாக்கப்படுறது நோக்கம் வந்துட்டு மக்களுக்கான ஜனநாயக உரிமை பெற்றுத்தருவது. ஜனநாயக உரிமை இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, எளிய முறையில் பெற்றுத்தருவது. இன்னைக்கு தேதியில் வந்துட்டு திட்டம் பற்றின விளக்கம் சுருக்கமாக நான் வந்துட்டு ஒன்லைனில் சொன்னேன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது லாபம் மட்டுமே நோக்கம் கிடையாது. இப்போ நான் எங்களோட நோக்கம் லாபம் மட்டுமே நோக்கம் கிடையாதுன்னா அப்போ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே தோணுது. கரெக்ட். என்னென்னா, நாங்கள் வந்துட்டு நான் அடையாளப்படுத்திக் கொள்வது என்னவென்று சொல்லுவேன்னா, நான் வந்துட்டு ஒரு தேசப்பற்று மிக்க வியாபாரி. சரிங்களா? இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு அரசாங்க ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகும்போது அரசாங்கத்தின் ஊதியத்தை பெற்று மக்களுக்கான சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அவங்களே பண்ண சொன்னால் பண்ணலை, நான் பண்ணி காமிக்கிறேன், அதை நீங்கள் எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்கன்ற மாதிரி சொல்லலாமா அரசுக்கு? இல்லை, அரசுக்கு நம்ம வந்துட்டு அரசு அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை நம்மளால் வந்துட்டு செயல்படுத்த முடியாது இல்லைங்களா? ஸோ அரசின் துணை தேவை. இப்போ நம்ம வந்துட்டு மக்களோட ஆதரவை வந்துட்டு திரட்டுறோம். ஓகே, இது வந்துட்டு இன்றைய வாழ்வியல் சூழலில் அரசியல் தலைவர்களையும் மக்களையும் நல்வழியில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மக்களின் ஜனநாயக உரிமையும் வாங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் நான் பேசிக்காக எப்படி வைப்போம்னா, இந்த ஒரு தீர்வு ஒன்று வருதுன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? சமுதாயத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத அலசி ஆராய்ஞ்சோம். 2 விதமான பிரச்சனைகள்: அரசியல் தலைவர்களால் மக்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள், அட் த சேம் டைம் மக்களால் அரசியல் தலைவர்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள். 2க்குமான ஒரு தீர்வாக தான் இந்த தீர்வு வந்துட்டு உருவாக்கி இருக்கும். இந்த தீர்வு வந்துட்டு இன்னைய தேதியில் நாட்டு மக்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு முன்னெடுக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வலைவழித்தளங்களில் வந்துட்டு மக்களின் ஜனநாயக உரிமைக்காக, அவங்களோட உணர்வுகளுக்காக பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே வந்துட்டு இதை எங்களோட விளம்பர கேம்பெயின் வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருப்போம். எங்கள் சேனலில் வந்து நாங்கள் மானிட்டைசேஷன் பண்ணல. காரணம் என்னென்றால் ஜனநாயகம் விற்பனைக்கல்ல. ஸோ ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி, ஐஏஎஸ் அதிகாரி எப்படி சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரோ, ஒரு மருத்துவர் எப்படி சம்பளம் அரசாங்க மருத்துவர் வாங்குறாரோ, அதே மாதிரி இதுக்கான அரசாங்க மக்கள் விரும்பும் பட்சத்தில், இதற்கான அரசாங்கத்துறை உருவாகும் பட்சத்தில் எங்களுக்கான ஒரு அரசாங்க வேலை. உங்கள் திட்டத்தை அரசு ஏற்கும் நேரத்தில் அதற்கான வேலையாட்களாக, பணியாளர்களாக நீங்கள் இருந்து அதன் மூலமாக அரசில் இருந்து நீங்கள் ஊதியம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கீங்களா? ஆமாம், கரெக்ட். யூ காட் த பாயிண்ட். அதுதான் நாங்கள் வந்துட்டு அதுதான் எங்களுடைய. இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க, மக்கள் ஆதரவு நிறையா வந்துருச்சுன்னா அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் காலம் வந்துட்டு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் காலம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து தே ஆர் ப்ரிப்பேரிங் த மேனிஃபெஸ்டோ. தேர்தல் அறிக்கையை வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரீபீஸ் அட்ராக்டிவ் தேர்தல் அறிக்கை தான் வந்துட்டு இன்றைக்கி மக்கள் பார்ட்டிஸ் வந்துட்டு விரும்புவாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய தேர்தல் இந்த திட்டம் வந்துட்டு
ஒரு தேர்தலில் வாக்களிக்கிற வாக்காளர்கள் கேட்டகரி அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஐம் நாட் பக்கிங் த பீப்புள் பட் கேட்டகரிஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிஸ் வச்சுக்கோங்களேன். அண்ட் இது நான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்ல வி ஹவ் டன் த கிரவுண்டில் ஒரு ரிசர்ச். நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு தியரிஸ் நாங்கள் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரிசர்ச் பண்ண பேப்பர்ஸ் தீசிஸ் அதை அனலைஸ் பண்ணதில் லைக் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படி இருக்காங்க. அதில் வி ஃபவுண்ட் லைக் பார்ட்டிக்கு ஓட் போடுறாங்க, பார்ட்டிக்கு தான் ஓட் போடுவாங்க. கேஸ்ட் பார்த்து ஓட் பண்ணுறவங்க கேஸ்ட்டுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ மதம் அது மாதிரி அந்த சர்டன் பீப்புள்ஸ் அந்த எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த். இப்போ ஐஎம்எல், காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே காலங்காலமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிற பார்ட்டிஸ் எல்லாமே தே ஹேவ் தேர் ஓட் பேங்க்ஸ். அதர் தேன் தட் பணத்துக்கு வாங்கிட்டு அதுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, பணத்துக்கு வாங்கிட்டு தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஓட்டர்ஸில் நியூட்ரலைஸ்டு மைண்ட் செட் ஓட்டர்ஸ், ஏதாவது ஒன்று நடந்துடாதா, ஏதோ ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஓட்டர்ஸ், ப்ளஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் நோட்டாவுக்கு போடுற ஒரு ஓட்டர்ஸ், அதையும் தாண்டி நான் போய் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, என்னோட ஜனநாயக உரிமை எனக்கு கிடைக்குது. யாரோ ராமாரோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட் டைம். அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்துட்டு ஓட்டு போடவே போல நினைக்கிறேன். அந்த 30% வாக்காளர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் வந்து தோராயமாக வந்துட்டு 70% தான் வாக்குப்பதிவாகுது, 30% வாக்குப்பதிவாகும். ஸோ அந்த அதிருப்தி வாக்காளர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அரசியலின் நம்பிக்கையிலேருந்து அதிருப்தி, இவங்க எல்லாருமே என்னோட டார்கெட். ஸோ அவர்களின் ஒரு தேடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேடலுக்கான தீர்வாக அந்த திட்டம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர்களை வந்துட்டு இந்த திட்டம் நம்ம நிறைய பேசிட்டோம். அதாவது திட்டத்துக்கு இன்னும் வரல, நம்ம திட்டத்தை சொல்லுங்கள் என்னன்னு. ஓகே, திட்டம் வந்துட்டு இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். சரி, கரெக்டுங்களா? நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு வி ஹாவ் இப்போ அரசியலில் இருந்து அரசு பொறுப்புகளுக்கு வர்றவங்களுக்கான அந்த அவர்களை வச்சு பண்ணியிருக்கீங்களா அந்த திட்டத்தை? அதாவது கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி அவங்களுக்கான திட்டமா அது? ஆமாம், இது இந்த திட்டத்தோட ஸ்பெஷலே வந்துட்டு அதுதான். மோஸ்ட்லாக இப்போ அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கண்காணிக்க போறீங்களா? இதை அப்படியும் சொல்லலாம். சரி, அதை 2 விதமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அவர்களுக்கான இந்த நான் வந்து ஸ்கீம் வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஒரு ஃபீட்பேக் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு இது பின்னாடி ஒரு அற்புதமான புரிதல் இருக்குது. மக்களையும் அரசியல் தலைவர்களும் இணைக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னேன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பேர் தான் வந்துட்டு கண்காணித்தல் அப்படிங்கிறது, பட் இட் இஸ் நாட் லைக் தட். இன்றைக்கி தேதியில் வந்துட்டு நிறைய ஆப் இருக்குது. அந்த அடிப்படை சமுதாய அடிப்படை தேவைகள் குறை இருக்குது அப்படின்னா, லைக் ரோடு சரியில்லைனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஎம் செல் ஆப்பு அதில் நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணி பண்ணலாம். பட் அதில் இருக்கிற ஒரு கேப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்தவங்க மட்டும்தான் வந்து பண்ண முடியும். உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு சொல்லணும், ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும். அண்ட் அதையும் தாண்டி குறைஞ்சபட்சம் அதில் லாக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். இணைய வசதி இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஒரு வாழ்வியலோடு வந்துட்டு இயந்து இல்லை. இது நாங்கள் எடுத்த ஒரு சர்வே. ஏன் இன்னைக்கு கேட்கலாம் இல்லையா, இன்றைக்கி தேதியில் வந்துட்டு ஆர்டிஐ முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஜனநாயக உரிமை இது நாங்கள் ஜனநாயகம் நமது பிறப்புரிமை கொடுத்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஜனநாயக உரிமை இல்லையா அப்படிங்கிறது இல்லை. ஜனநாயக உரிமை இங்கே இருக்கிறது. அது எளிய நடையில் இல்லாதனால மக்கள் அதை வந்துட்டு பயன்படுத்த கொஞ்சம் தவறிக்கொள்கிறார்கள். நாம் கட்டும் வரிப்பணம் வந்துட்டு நம்மளோட சமுதாய அடிப்படை தேவைகளுக்காக தான். நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பில் அடிப்படை தேவைகள் வந்துட்டு முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. லைக் இருக்கு, இன்றைக்கும் எல்லாமே குப்பை எடுக்கிறாங்க. 40% வந்து கமிஷனாக போகுதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை வந்துட்டு நான் அந்த சைடு போக நான் விரும்பலை. லைக் தண்ணீரை 2 சைடும் பார்க்கணும் இல்லைங்களா. எனக்கு தரவு இல்லாத முழு பணமும் செலவு செய்யப்படவில்லை என்பது தெரிகிறது. அது இருக்குது. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பக். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பொலிட்டிஷியனை பக் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு நீங்கள் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு இப்போ நான் ஒரு சிம்பிள் உதாரணம் உடனே என்னால் உடைக்க முடியும். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒடுவந்துறை கிராமத்தை சேர்ந்த வாழும் காமராஜர் திரு மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு ஒடுவந்துறை கிராமத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவர். அந்த கிராமத்தில் வந்துட்டு அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. டாய்லெட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எல்லாமே ஓட்டு வீடு தான். 850 வீடு கட்டி கொடுத்து அந்த கிராமத்தை வந்துட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றார். வீடு தூரம் ட்ரிங்கிங் வாட்டர், சோலார் பேனல் அமைச்சு, அடிப்படை வசதிகளுமே சோலார் பேனல் அமைச்சு அரசாங்கத்திட்ட இருந்து 20 லட்சம் கிராமத்துக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ரூபாய் எடுத்து கொடுத்தார். வாழும் காமராஜர் என்று பிஹைண்ட் வுட்ஸால் வந்துட்டு அவார்டு வாங்கினார். அவர் அடுத்த எலெக்ஷனில் தோக்கடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜஸ்ட் நோ யூ ஆஸ்க் மீ லைக் 40% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னீங்க. நான் உங்களுக்கு திரும்பி கேட்குறேன், அவரை தோக்கடிச்சிட்டு காமராஜர் தோக்கடிச்சிருக்காங்க. இப்போது த மோமெண்ட் வென் யூ பாயிண்டிங் அவுட் த அதர் பர்சன், 3 fingers are pointing the public. கரெக்ட்? இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க 40% வந்துட்டு வரல அப்படின்னு. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு வார்டு கவுன்சிலருக்கு சம்பளம் கிடையாது. என்னைக்காவது ஒரு பப்ளிக்
இவர் எனக்கான அரசியல் சேவைக்கு பொது சேவைக்காக வந்திருக்காரு, அவங்கள பார்த்து நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, ஒரு தேங்க்ஸ் இல்லை தேங்க்ஸ் நேரில் கூட சொல்லணும், மனசார நினச்சிருப்போமா? இப்போ உங்களுக்கு அது அவசியம் இல்லையே, அவங்க வந்து பொது சேவைக்குன்னு தங்களை கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு பொது சேவைக்கு தான் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லலை, அவங்களா வர்றாங்க. அதுதான் அந்த பாயிண்ட் தான் நானும் சொல்கிறேன். சி தட் இஸ் வாட் இட். அவர்களுக்கான ஒரு அடிப்படை இது கூட நம்ம கொடுக்கல இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐயா தோற்கடிக்கப்பட்டார், பொது வாழ்க்கைக்கு தானே வந்தார். இப்போ இவர் விதிவிலக்கு காமராஜரும், நான் விதிவிலக்கு நான் ஒரு 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 இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ இவரை விட்டுருங்க, நான் ஜெனரிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அரசியல் தலைவர், தேசப்பற்றுமிக்க தலைவர் ஒரு கட்சியில் தன்னை இருத்திக் கொள்வதற்கு சீட்டுக்கு நோட்டு கொடுக்கணும். கரெக்டுங்களா? நிதர்சனமான உண்மை. அகைன் எனக்கு கையில் ப்ரூஃப் கிடையாது, பட் நிதர்சனமான நோட்டு கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் வந்துட்டு கட்சியில் நடத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் வந்துட்டு சேலஞ்சு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சி கூட்டம் நடத்தணும் வாங்க அப்படின்னா ஒரு சாமானியர்கள் போயிடுவாங்களா? அவர் வந்துட்டு இல்லை மக்கள் யாரும் வரல, கட்சிக்காரங்க 10 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க, சேர்லாம் காலியாக இருந்ததுன்னா கட்சி தலைவர் வந்துட்டு அவர் கண்டிப்பாக அவர் வறுத்தெடுத்துடுவார், கண்டிப்பாக அந்த பதவியில் வந்து தூக்கிடுவார். ஸோ ஆப்வியஸ்லி அவர் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆள் சேர்த்து தான் ஆகணும். கரெக்டுங்களா? போஸ்ட் அவுட்லேருந்து பேனர் அவுட்லேருந்து அந்த 5 வருஷம் எல்லா இதுலையும் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தொகுதி நிதியை ப்ராப்பராக செலவு பண்ண பட்சத்திலும் எலெக்ஷன் அப்போது நம்ம போடுற ஓட்டு எப்படி பண்ணுறாங்க? மோஸ்ட்லி கட்சி தலைமையை பார்த்து அந்த சினாரியோவில் அப்போ என்ன அதிர்வலைகள் இருக்கோ, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா தமிழ் தேசியம் பேசுகிறதா, அதை பொறுத்து தான் மாறுபடுதே தவிர வேட்பாளரை பற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நான் ஓட் போட போகிறேன் அப்படின்னா யூ ஆர் ஓட்டிங் ஃபார் சம் ஒன், பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ரிஜெக்டிங் 9 members. அக்ரி டிஸ்அக்ரி. ஆமாம். எதன் அடிப்படையில் ஒருத்தர் அங்கீகரிக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் 9 பேர் நிராகரிக்கிறீர்கள்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இங்கே தவறப்படுகிறது. அதை தான் அந்த பாயிண்ட்டை தான் நான் வந்துட்டு இங்கே வைக்கிறேன். ஸோ நீங்கள் மக்கள் பணம் எடுக்கிறதுங்கிறது அநீதின்னு சொன்னீங்கன்னா நான் இதையும் நான் வந்துட்டு அநீதின்னு தான் சொல்லுவேன். அவர் கிடைக்கப்பட்ட அநீதி. நீங்கள் ஒரு மக்கள் 200 ரூபா ஒரு ஹோட்டல் பில் வருது, அதில் வந்துட்டு 20 ரூபா வந்துட்டு பில் வித்தவுட் பில்லுன்னா வந்துட்டு 150 ரூபான்னா ஹானஸ்ட்டாக எல்லாருமே அந்த 180 தான் வந்துடுவாங்க. பெரும்பாலும் சில பேர் இருக்கலாம். அந்த சில பேரும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு பேப்பர் வேல்யூ வந்துட்டு டேக்ஸ் கட்டலைன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் டூயிங் இட். வெரி ரேர் கேஸ். கரெக்டுங்களா? அக்ரி டிஸ்அக்ரி. அப்போது தப்போட சைஸ் வந்துட்டு சின்னது பெருசு இல்லை. 20 ரூபானாலும் சரி, 20,000 கோடினாலும் சரி, தப்பு தான். கரெக்டுங்களா? நான் பண்ணுறதுனால 20 ரூபா என்ன வந்துட போகுது? தப்போட சைஸ் சின்னது பெருசு இல்லை, தப்பு. நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். திட்டத்துக்கு வந்துடுங்க. ஓகே, திட்டத்தை சொல்லுங்கள். ஓகே. ஸோ யூ ஆர் கன்வின்ஸ் ரைட், 2 பக்கமும் ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறது. மக்கள் பக்கமும் ஒரு கேப் இருக்குது, ஐ அக்ரி. பொலிட்டிஷியன் சைடு ஒரு கேப் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அடிப்படை தேவைகள் வந்துட்டு முறையாக நிறைவேற்றப்படவில்லை. காரணம் என்னென்னா நான் உங்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் எலெக்ஷன் அப்போ நோட்டா கையில் கொடுத்துட்றேன். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு. அப்போ அதை களைஞ்சிட்டோம், அந்த தன்மையை நம்ம களைச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இது பி ரிசால்வ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுற மாதிரி ஒரு இந்த ஸ்கீம் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பார் கோட் இருக்கும். ஓகே, திட்டம் டீட்டெயில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவோம் எப்படி வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப எளிய நடையில். இதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம் சார். இது செல்ஃபோன்லேயே பயன்படுத்திக்கிற மாதிரி? செல்ஃபோனில் பயன்படுத்திக்கலாம், இது பண்ணலாம். நான் வந்துட்டு திட்டம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்லைனில் சொல்லணும்னா மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை மிக எளிய நடையில் கேட்டு பெறலாம். அரசியல் தலைவர்கள் வந்துட்டு மக்களோட எளிய வழியில் இணைந்து கொள்ளலாம். இதுதான் இந்த திட்டத்தோட ஒன்லைனர். சரிங்களா? ஸோ எளிய நடையில்னா பாமர மக்களும் படிக்காதவங்க எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நான் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதே அட் த சேம் டைம் மக்களுக்கு 100% அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு 200% கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது எப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லைக் நாட் ஓன்லி இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு ஒன்று கொடுத்துருப்போம். இந்த புக்லெட் வந்துட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு புக்லெட் அப்படின்னு சொல்லி நம்ம டேக் பண்ணி கொடுத்துருவோம். இதே பெரிய செலவாக இருக்குமே? அக்ரி. இது வந்துட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு லைக் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஎன்பிஎல் இதில் வந்துட்டு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பட்ஜெட். பட் இதற்கான பட்ஜெட் செலவு திட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த பட்ஜெட்டில் நிறைய திட்டங்கள் வந்திருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்க்கும்போது இட் வில் பி வெரி லீஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஆனால் இது உங்களால் பண்ண முடியாது, அரசு தான் பண்ணணும் இதை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நீ இப்போ நான் என்னால் அடித்து கொடுக்க முடியாது, அதுதான் நான் சொல்கிறேன். அரசாங்கம் இப்போ ரேஷன் கார்டு அடிச்சு ஒரு ஆலோசகராக அதை கொடுக்குறீங்க. ஆமாம், ஒரு அது அரசாங்கத்துக்கான ஒரு ஆலோசனையாக நம்ம இது கொடுக்குறோம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி ஸ்மார்ட் பே இருக்குது. அரசாங்கம் டிஎன்பிஎல் அவங்கெல்லாம் படிக்கும்போது இந்த புக்கோட காஸ்ட் வந்துட்டு வித்தின் லெஸ் தென் 2 rupeesக்குள்ளே வந்துட்டு அவங்களால அடிச்சிட முடியும். இப்போ நான் இதை வந்துட்டு அடிக்கும்போது எனக்கு 20 ரூபா ஆச்சு.
ஓகேங்களா. அவங்க வந்துட்டு இதோட கம்மியாக அடிச்சிருவாங்க, அவங்க பல்காக அடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த புக்லெட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில் வந்து ஒரு கணினி குறியீடு இருக்கும். ஓகேங்களா. இது வந்துட்டு யூனிக் பார்கோட் நம்பர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த புக்லெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஆப்பில் இருக்கிற மாதிரி பேசிக் நீட்ஸ் ரோடு, இந்த ஆப்பில் இருக்கிற மாதிரியே இந்த ரோடு, மின்சாரம் படிக்காதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி லெட்டர் படங்களோட, அப்புறம் அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா பச்சை கலர், பிடிக்கலன்னா ஆரஞ்சர் மஞ்சள், சிவப்பு கலர் பட்டன், பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் ஃபீட்பேக் சிஸ்டம். கரெக்டுங்களா. ஸோ அதை அவங்க வந்துட்டு இந்த புக்லெட்டில் இதை வந்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த அரசு அதிகாரி, அதாவது அரசு அலுவலர், இப்போ கவுன்சிலர் யாரோ அவங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதில்? ஆமாம் சொல்கிறேன். நான் வரேன். நான் திட்டத்தை வந்து முழுசாக நான் சொல்லும்போது பண்ணுறேன். ஏன்னா மற்ற திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு அரசாங்க அதிகாரிகள் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சிஎம்சியில் ஆப்லாம் நீங்கள் அரசியல்வாதிகளே மெயின்டைன் பண்ணலாம். ஆமாம், அரசியல்வாதிகளே மெயின்டைன், அவங்களுக்கான செப்பரேட் லாகின் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கீம், இந்த புக்லெட் புரிஞ்சுச்சுங்களா. இந்த புக்லெட் வந்துட்டு 20 பக்கங்கள் கொண்டது. 3 months ஒன்ஸ் வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு பப்ளிக்கில் ஃபீட்பேக் வாங்குகிறோம். ஸோ ஒரு 3 மாதங்களுக்கும் அவங்க வந்துட்டு 2வது மாதம் இறுதியில் வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கொடுப்பாங்க. இது எந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எது இதெல்லாம் பிடிக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வார்டு கவுன்சிலர், வார்டு மெம்பர் வந்துட்டு ஏரியா மக்களை பார்த்து அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு டக்கு நடந்துடாது. இப்போ ஒரு சாக்கடைனா டக்குன்னு எடுத்துடலாம், லைட்டுனா மாற்றிடலாம், ரோடுனா இடைவெளி வச்சிருக்கீங்க. ஆமாம், அது ரோடுனா வந்துட்டு உடனே உங்களுக்கு பிக் அமௌண்ட், ரைட். ஸோ அது இப்போ பள்ளிக்கூடம்னா வந்துட்டு சம்திங் நீட்டு விடணும். ஸோ அதை அவங்க பண்ணுறாங்களா, நாங்கள் இது இப்போ கேட்டிருக்கோம், இங்கே ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. அப்போ அது முடிச்சு அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம். கேட்டோம். இதுக்காகவே ஊராட்சி மன்ற கூட்டங்கள்லாம் ஆண்டுக்கு 2 முறை கிராம சபை கூட்டம், நகர சபை கூட்டம் நடத்துறாங்க. அப்போ அதில் சொல்கிறதுக்கும் இதில் சொல்கிறதுக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் நான் வரேன். கிராம சபை கூட்டம், நகர சபை கூட்டங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியாயமாக மக்கள் எல்லாம் போகணும் இல்லையா. இன்னைக்கு தேதியில் வந்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் எல்லாரும் ஓட்டு போடுற மாதிரி தான் இது. அதாவது அவர்கள் வந்துட்டு அது பேரளவிலே நடக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நான் அதை குறை சொல்லலை. அது ஒரு மகாத்மா காந்தியடிகள் சொன்ன ஒரு அற்புதமான திட்டம் அது. ஓகே. இப்போ நம்ம நாளடைவில் ஒரு நாள் நம்ம எவாலுவேட் ஆகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க. ஐஃபோன் வந்துட்டு 5 வந்தது, ஆண்ட்ராய்டு வந்தது ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான அந்த கால சூழல் வந்து இப்போ இல்லை. கரெக்ட். எல்லாருமே அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ நம்ம கிராம சூழலில் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும். பஞ்சாயத்துனா எல்லாருமே வந்துட்டு கூடுவாங்க. அதே சூழல் வந்துட்டு இப்போ நம்ம அப்ளிகல் ஆகாது இல்லைங்களா. பீப்புள் அதனால இப்போ உங்கள் கையில் இருக்கிற கைபேசி மூலமாகவே வேலையை எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய ஆப் வந்துட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் அப்போ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எம்பரிவாக நிறைய அரசாங்க திட்டங்கள் செயல்கள் நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே வந்துட்டு மக்கள், அரசாங்கத்துறை, அதுக்கப்புறமா வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு அங்கே போகுது. பட் இது வந்து இந்த ஆப் வந்துட்டு மக்கள் நேரடியாக அரசியல் தலைவர் இன்டர்மீடியட்டாக வந்துட்டு நாங்கள் இந்த ஆப்பை வந்து நாங்கள் வந்துட்டு பர்சனலாக வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். சரிங்களா. இதை இந்த திட்டம் நிறைவேறணும்னா அரசு கையில் எடுக்கணுங்கிறத அது ஒரு இது நாங்கள் நீங்கள் இந்த நேரம் வந்து ஒரு ஆட்சி அமைந்தவுடன் ஒரு 2-3 மாதங்களிலோ 5-6 மாதங்களிலோ இல்லை ஓராண்டுக்குள்ளேயோ இந்த திட்டத்தை கொண்டு போனீங்கன்னா அது போய் ரீச் ஆகும் நல்லா. இப்போ அடுத்து வேறு ஆட்சி வரப்போகுது. இப்போ இந்த இடைப்பட்ட மாதங்களில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்ட் சார். நான் அந்த கேள்விக்கு நான் கண்டிப்பாக நான் அந்த பதில் சொல்கிறேன். ஸ்கீமை நான் முடிச்சிடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளோ முடிச்சுட்டு நான் வந்துடும். கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன், அது நீங்கள் சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். வை வி ஆர் கமிங் நவ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த புக்லெட் வந்து ஓகே தானே உங்களுக்கு? இந்த கணினி குறியீடு புக்கு, இந்த ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒன்று வீதம் நாங்கள் வந்து இதை டேக் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேமிலி இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபீஸிபிள் ஒன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கேனர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. பார்கோட் ஸ்கேனர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டெக்னாலஜி வந்துருக்கு. ஸோ பார்கோட் ஸ்கேன் பண்ணுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி அவங்க போயிடும். அது இதுக்காக வந்துட்டு அவங்க படித்தவங்க படிக்காங்க யாரும் கேமரா முன்னாடி காட்டணுன்ற அவசியம் இல்லை. அது அக்ரி வித் தட், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்துட்டு அவங்க உள்ளே போகும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் அமெனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த புத்தகத்தில் காமிச்சதே இதில் இருக்குது. எஸ் சார். இப்போதைக்கு நான் கேமரா காட்டாமல் உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடிதண்ணீர் வரல ஒரு ஏரியாவில். ஓகேங்களா. அவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லிட்டர் படிக்காதவங்க வந்துட்டு இல்லை இந்த தண்ணி வரல, மைக்கை தொட்டு இந்த மாதிரி 4வது தெருலேருந்து பேசுகிறோம்
வரதராஜபுரம் 4வது தெருலேருந்து பேசுகிறோம், இங்கே வந்துட்டு குடி தண்ணீர் இல்லைங்க, பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க பேசுனது வந்துட்டு இங்கே வந்துட்டு சரியாக பார்த்துக்கலாம், கேட்டுட்டு ஓகே இது மாதிரி மற்றது எல்லாமே வந்துட்டு மற்றதெல்லாம் இருந்தால் சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இப்போ குடி தண்ணீர்ன்றது ஒரு நாள் தீர்வு, ஒரு நாளைக்குள்ளே தீர்த்தாகணும் அந்த வேலையை. ஆமாம். நீங்கள் ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அதை பார்க்க போகிறேன்றீங்களே. நான் ரிப்போர்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ இந்த இதில் இந்த செக்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்குங்கிறது வந்துட்டு குறை அந்த துறை சார்ந்து அல்ல அந்த இடத்துல தினமும் பார்க்கணும். ஆமாம், அது தினமும் பார்க்கணும். அது அந்த இப்போ நம்ம இப்போ கரண்ட் வரல அப்படின்னா நம்ம இபி ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்ண போகிறோம். இபி ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணிவிடுவோம். நம்ம வந்துட்டு இதுலேயே வந்துட்டு எனக்கு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இபி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவன் வந்துட்டு எடுக்கல, கரண்ட் அந்த பண்ணிட்டாங்கன்னா இதில் க்ரீன் போட போகிறீங்க. இதில் வார்டு உறுப்பினரும் பார்ப்பாரு, ஊராட்சி மன்ற தலைவரும் பார்ப்பாரு, அந்த துறை சார்ந்த அலுவலர்களும் பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு மெயின் திங். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எம்பி யார், எம்எல்ஏ யார், போர்டு மெம்பர் அந்த என்ன டைப் எல்லாமே கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில் நேம்ஸ் எல்லாமே அவங்களோட அந்த பர்டிகுலர் ஏரியா ட்ரில் லாஸ்ட் நம்ம அரசியல் கட்டமைப்புள்ள கடைசி கட்டமைப்பு வந்துட்டு வார்டு வரும் இல்லையா, அந்த வார்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். பண்ணி எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு இது கொடுத்துடலாம். இது ரொம்ப எளிமை, ஒரு சாதாரண ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஓகே, திட்டம் பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லையா? ஓகே சார், இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். சொன்ன எளிய நடை, குறுகிய நேரம், இது எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ் மட்டும்தான் இதை பண்ண முடியும், மொபைல் வச்சுருக்காங்க, மொபைல் இல்லைனா பட்டன் ஃபோனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ இந்த யூனிட்டை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ரேஷன் கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஷன் கடை வாசல்லே வந்துட்டு ஒரு கியாஸ்க் செட்டப் மாதிரி வந்துட்டு வச்சுருவோம். போகிற போக்கில் அந்த எளிய நடை மக்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரேஷன் கடை கணக்கு போவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கட்சிகள் வந்துட்டு இன்னைய தேதியில் நாங்கள் வந்துட்டு மக்கள் ஆதரவு வந்துட்டு திரட்ட ஆரம்பிச்சு இப்போ தான் அந்த பொலிட்டிக்கல் சாப்டர் சொல்யூஷன் வந்துட்டு கடந்த ஒரு 2 வார காலமாக. இது ஒரு தவறான காலத்தில் நீங்கள் இதை தொடங்குறீங்களா? ஏன்னா மிக சரியான காலத்தில் வந்துட்டு இதை தொடங்குறோம்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அரசியல் வாக்களிக்கிறது, இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம், அந்த மாதிரியான எழுச்சிகள், விழிப்புணர்வுகள் தான் இப்போ இருக்கும். கரெக்டு, ஐ அக்ரி வித் தட். இப்போ நீங்கள் உங்களோட இதுக்கே வரேன், ஒரு தேர்தல் ஒரு இப்போ தேர்தல் வரப்போகுது, கட்சியோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கணும் அல்டிமேட்டாக, கரெக்டுங்களா? அல்டிமேட்டாக ஜெயிக்கணும்னா எனக்கு வந்துட்டு ஓட் வேணும். அப்போ மக்கள் விரும்புகிற ஒன்று செஞ்சால் தான் மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மக்கள் விரும்புகிற ஒன்று வந்துட்டு அது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இருக்கலாம். அந்த தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு எந்த கட்சி வந்துட்டு உங்களோட இதை யாராவது ஒருத்தர் தேர்தல் வாக்குறுதியை எடுத்து சொல்ல போகிறாங்க, எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்துட்டு. இப்போ நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக போய் ஒரு பார்ட்டிகிட்ட அப்ரோச் பண்ணேன்னா சொல்கிறது யார் அப்படின்றது, கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி ஊடகங்களில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறத விட பலர் பார்ப்பாங்க, சிலர் பார்க்க மாட்டாங்க. இதோ முதலமைச்சரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது இன்னும் உள்ளே வரப்போகிற 3வது 4வது இடங்களில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட சொன்னால் அவங்க எளிதில் வேலை முடிஞ்சிருமே. இல்லை, கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நம்ம கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடையாளம்னு ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஹவ் எனி பேக்ரவுண்ட் இப்போ அந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதே ஒரு நாங்கள் வந்துட்டு நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, எங்களை வந்துட்டு என்ன எங்கள் நிறுவனம் வந்துட்டு பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் தான். வி ஆர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நாங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன வேலை பார்க்குறாரோ அதுதான் அந்த மாதிரி ஐடியா. உங்களுக்கு போன்றவர்களுக்கு அரசியல் தலைவர்களை அணுகுவதில் சிக்கல் எதுவும் இருக்காது. இல்லை, ரொம்ப எளிதாக போய் பார்க்கலாமே. இல்லையே, தலைமையை வந்துட்டு உங்களால் வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நெருங்க முடியாது. அதுதான் இப்போ என்னென்னா, நம்ம ஒரு தலைமையை பார்க்கணுன்னா கீழே இருந்து நம்ம மேலே போகணும் இல்லையா? அவர்கள் வந்துட்டு திட்டம் பிடித்திருக்கிறது. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதே திட்டத்தை வந்துட்டு நான் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு தன்னை நிரூபித்தவர். அப்போ அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். தே ஹானஸ்ட்லி அக்ரி வித் தட். நாங்கள் நிறைய பார்த்தோம், இது வரைக்கும் திட்டம் பார்த்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம். மக்களுக்கு அருமையான திட்டம். ஒரு வருஷமாக வந்துட்டு திரு 2016 வந்துட்டு திரு தேர்தல் அதிகாரி அந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு திரு ராஜேஷ் லக்கானி அவர்கிட்டலாம் நாங்கள் வந்துட்டு ஒப்பீனியன் கொடுத்து வாங்க. நல்லா இருக்கு அப்படி. எவ்ரிபடி சேயிங் தட் ஸ்கீம் இஸ் குட், ஃபைன். நாங்கள் அஃப்கோர்ஸ் நான் ஒரு சாமானியன், அதனால் வந்துட்டு சரி அடையாளத்தை உடச்சி நம்ம வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சற்று தயக்கம் இருந்தது. இப்போ வந்துட்டு சரி ஓகே, இந்த எலெக்ஷனாவது நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரேம்டு. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு மக்களின் பேராதரவு. நான் அந்த ஆதரவுன்னு நான் வந்துட்டு முடிக்கல, பேராதரவுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கைகளுக்கு வாக்குறுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு
லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாணவனை மட்டும் கனெக்ட் பண்ணும். இலவச பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸை மட்டும். இது எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். ஒரு ஜனநாயக உரிமைங்கிறது எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? அதுதான் நான் வந்துட்டு இதை நான் வைக்கிறேன். இந்த ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ண முடியும். இதை அவர்களே தான் முக்கியமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். அவங்கள வந்துட்டு நாங்கள் எங்களோட கோட்டை நாங்கள் அதான் வச்சுருக்கோம் கேம்பெயின் வீடியோ. அவர்கள் தான் ஜனநாயக எதிரிகள். ஆட்சியில் யார் இருந்தாலும் ஆள்வது நீங்களாக இருப்பீர்கள். அதுதான் நாங்கள் வந்துட்டு அவர்களுக்கு கொடுக்கும் தரங்க. நான் சொன்னது உண்மை தானே, நிதர்சனமான உண்மை தானே. சரி, இந்த திட்டம் வந்துட்டு மக்களுக்கான திட்டம். மக்களின் பேராதரவு வந்துட்டு வரணும். மக்கள் அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு போராட்டத்துக்கு நாங்கள் கூப்பிடல, போராட்டத்துக்கு நாங்கள் முன்னாடி போகிறோம். ஓகே, சம் ஒன் ஹேஸ் டு பி ஸ்டெப் ஃபார்வர்ட், ரைட்? நாங்கள் வந்துட்டு எங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு 42 பேர் வந்துட்டு எங்களோட கை கோர்த்துருக்குறாங்க. we are doing our job at the same time, part time job. இப்போ இந்த 42 பேருக்கும் வருமானம் இல்லாமல் இருப்பாங்களே. இப்போ இந்த இது வந்து நீங்கள் இப்போ ஒரு துவக்க நிலையில் இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ என் கூட இருக்கிற இப்போ நம்ம கோர் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கும். யாருக்குமே வந்துட்டு வருமானம் இல்லை. இந்த மக்களுக்கான ஒரு நலத்திட்டம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நான் சொல்லும்போது சொன்ன தேசப்பற்றுமிக்க வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? நான் வந்துட்டு கம்பீரமாகவும் தைரியமாகவும் சொல்கிறேன், நான் வந்துட்டு 100% பேட்ரியாட். இப்போ இதுக்கு காப்புரிமை வாங்குவீங்களா? காப்பிரைட்ஸ் இருக்கு. தட்ஸ் வாட் we are applying it. பட் நாங்கள் வந்துட்டு சொந்தம் கொண்டாடலை. நாங்கள் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு ஒரு பெரிய பலன் முன்னாடி இல்லை, பெரிய பலன் இல்லை. நாங்கள் வந்துட்டு அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டோம். காப்பிரைட்ஸுங்கிறது வந்துட்டு நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். நாளைக்கு என்னை ஒரு பார்ட்டி வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு செய்யணும். நான் காப்பிரைட்ஸ் வந்துட்டு அந்த திட்டத்தை நான் ஓன் பண்ணுறதுக்காக பண்ணல. லைக் ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஐ மீன் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இது அரசு ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் வந்துவிட்டால் அந்த காப்புரிமையை அரசுக்கு கொடுத்து விடுவீர்களா? நான் அரசுக்குன்னே வைக்கல. நான் உங்களுக்கு புரியுதா? அரசு உள்ள வந்தா தானே உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போக. நான் வந்துட்டு மொத்தமாக வச்சுட்டேன். சரி, அரசுங்கிறது இன்றைய ஆளுங்கட்சி அரசு, இன்றைய எதிர்கட்சி அரசு. நம்ம அப்படி வேண்டாம், தமிழ்நாடு அரசு. ஆமா, தமிழ்நாடு அரசு யார் வந்தாலும் வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்துட்டு ஒரு அரசு, அது யார் அந்த பார்ட்டி டிபெண்டாகவே போக வேண்டாம். கரெக்டுங்களா? நாங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்கீம் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் டீட்டெயில இருந்து ஒரு இந்த சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு கோடிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோடிங்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே வச்சுருக்கீங்க. வெளிப்படையாக வெப்சைட்டில் வச்சுட்டேன். இந்த திட்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இதை காட்டிலும் டீட்டெயிலாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் எப்படி போடணும், இந்த திட்டம் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மெயினாக அந்த வார்டு கவுன்சிலர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிளாக நீங்கள் டாப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பச்சை அமுத்துங்க, இல்லை ஹேக்கரை வச்சு க்ரீன் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். நடக்கும். மக்களுக்கான ஆத்தென்டிசிட்டி வந்துட்டு குறையும். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில் நுணுக்கங்களும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக எங்கள் சேனலில் வந்துட்டு பேசியிருக்கோம். அது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இப்போ வரவங்க வந்தாலும் அவங்களோட ஐடிவிங் பார்த்தாங்கன்னா எடுத்து அவங்க செயல்படுத்தி கொடுக்கலாம். இப்போ உங்களுடைய இந்த செய்திகள் முழுமையும் தெரிந்து கொள்வதற்கு எதை பார்க்கணும்? அது அந்த யூடியூபோட சேனல் பேர் என்ன? எங்கள் யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு மகதி பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஃபுல் நேம். அது வந்துட்டு நீங்கள் தேடணும் அப்படின்னா மகதி PSS பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன், அது அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. தேடுறது வந்துட்டு மகதி PSS அப்படின்னு சொல்லி தேடினீங்க அப்படின்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட ஷார்ட் ஃபார்ம். அதுதான் வந்துட்டு ஹேஷ்டாக். அடுத்தடுத்து நடக்கிற செயல்பாடுகளையும் அதில் ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், அதுக்கு அடுத்து நடக்கிற செயல்பாடுகளும் வந்துட்டு ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு முதல் கட்ட முழு வீச்சாக வந்துட்டு மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு வந்திருக்கோம். உங்களை மாதிரி நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் வந்துட்டு ஆதரவு அளித்து நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு சிறப்பான திட்டம் இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களாம் நினைப்பாங்க. அந்த மாதிரியான திட்டம் தான். நீங்கள் வெற்றி பெற, உங்களது குழுவினர் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். முற்றம் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி, தேங்க்ஸ். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.